ஜெய் மாதாஜி, ஜெய் அருட்பெருஞ்சோதி. உங்கள் தோழர் அருட்ஜோதி மைந்தன் ஆதிநாராயணன். மக்களுக்காக, மனித இனத்துக்காக, மனித குலத்துக்காக சில கருத்துக்களை மக்கள் உள்ளத்தில் விதைக்க வேண்டியது என்னுடைய கடமையாக இருப்பதினால் உங்களுக்கு பேசுகிறேன். இல்லை என்றால் இல்லை. இன்று வாழ்க்கை சொர்க்கமா, போதை சொர்க்கமா, வாழ்க்கையே போதையா என்ற தலைப்பில் உங்களுடன் உரையாட இருக்கிறேன், பேச இருக்கிறேன், போதிக்க இருக்கிறேன், போதிக்கிறேன். மனிதன் வாழப் பிறந்தவன், ஆளப் பிறந்தவன், அனுபவிக்க பிறந்தவன். நிரந்தர உயிருக்கோ சொந்தக்காரன் அல்ல. இந்த மண்ணுக்கு உரமாக பிறந்தவன். இந்த மண்ணுக்கு, இந்த பூமிக்கு, இந்த இயற்கைக்கு இரையாக பிறந்தவன் மனிதன். மனிதன் மனிதன் மனித ஜாதி, மனித குலம், மதம். நீ எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, நீ எந்த மதமாக இருந்தாலும் சரி, நீ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, நீ பெரிய குபேரனாராக இருந்தாலும் சரி, நீ ஏழையாக இருந்தாலும் சரி, நீ வீதியில் வாழ்ந்தாலும் சரி, நீ எங்கே வாழ்ந்தாலும் ஒரு நாள் இந்த மண்ணுக்கு உரமாகிறவன், மண்ணுக்கு உரமாக போறவன் இந்த மனிதன். மனிதனுக்கு வாழ்க்கை, திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. சொர்க்கத்தின் திறப்பு விழா இது இந்த வாழ்க்கை என்பது அமையுது. அப்போ இந்த வாழ்க்கை கல்யாணம் முடிஞ்சு குழந்தை குட்டிகளெல்லாம் பெற்று நல்ல ஒரு உறவுகளோடு ஒன்றி வாழக்கூடியது வாழ்க்கை. தாத்தா பாட்டி, மாமன், மச்சான், அத்தை, சித்தப்பா, சித்தி, அக்கா, அத்தான், அண்ணன், தம்பி, அக்காள், தங்கச்சி என்று, அத்தை, மாமா என்று பல உறவுகளோடு வாழ பிறந்தவன் மனிதன். வாழ்க்கை, இந்த வாழ்க்கை சொர்க்கமா அல்லது போதை சொர்க்கமா? போதைன்னா என்ன? போதை ஒரு மயக்கம், இந்த உடம்பிலே ஒரு மயக்கத்தை கொடுப்பதாக இருக்கிறது போதை. அப்போ இந்த மயக்கத்தை கொடுக்கக்கூடிய இந்த உடலுக்கு ஒரு மயக்கத்தை கொடுக்கிற போதை, இது சொர்க்கமா உனக்கு? அப்போ இந்த போதை எப்படி? போதையும் ஒரு அங்கமாக இருக்கிறது நம்ம உடலிலே. நாம் உண்ணும் உணவிலிருந்து அத்தனை பொருட்களிலும் போதை இருக்கிறது. காற்றிலும் கலந்து வருகிறது. மற்ற மூலிகையெல்லாம் போதையை கொடுக்கும்போது இங்கே இருக்கிற சிவமூலிகை புகையிலை என்பதிலிருந்து என்னதையா வரும்? என்ன வரும்? என்ன வரும்? சிவமூலிகை புகையிலை. அது ஒரு மயக்கத்தை கொடுக்கக்கூடியது. அந்த மயக்கத்தில் இருந்து அந்த இயற்கை மூலிகை, அந்த செடியிலிருந்து புகையிலை, சிவமூலிகை வரக்கூடிய மயக்கத்தை கொடுக்கும். அப்போ அது காற்றிலே போதையும் கலந்து வருகிறது. அறியணியா, விழிப்புணர்ச்சி அடையணும். இது போக போதை என்பது இயற்கை போதை, செயற்கை போதை என்று இரண்டு விதமான போதைகள் இருக்கிறது. இந்த போதை சொர்க்கமா? இந்த போதை உனக்கு சொர்க்கமா? ஏன்னா நம்ம பிறந்ததிலிருந்து நம்மளுக்கு முதல் கொடுப்பது என்னதுன்னா உட் வாட்டர், கிரேப் வாட்டர்னு ஒன்று கொடுப்பாங்க. அதிலே மயக்கம், குழந்தைகள் தூங்குவதற்கு, அயர்ந்து தூங்குவதற்கு கொடுக்கப்படும். அடுத்தால நம்ம சாப்பிட்ற உண்ற உணவில் கலந்துருக்கு. அடுத்தால உடல்நலம் சரியில்லை, காய்ச்சல் வந்துட்டு, அது வந்துட்டு, பல நோய்கள் வந்தாலும் அந்த நோய்களுக்கு மாத்திரையை கொடுத்து அதிலே தூக்க மாத்திரை என்று கொஞ்சம் கொடுப்பார்கள். அளவு இத்தனை % அப்படிங்கிற ஒரு அளவில் தூக்க மாத்திரையை கொடுப்பார்கள், தூங்க வைக்கிறார்கள்.
அப்போ குழந்தை பருவத்திலிருந்தே நம் உடலிலே போதை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றப்படுகிறது. போதையும் கலந்து அடுத்தல அவர்கள் வளர்ந்து வாலிபம் ஆன பின் எத்தனை வயசு? 16 வயசுக்கு அப்புறம் வாலிபன் தான். ஆம்பளை 16 வயசுக்கு அப்புறம் அவன் ஒரு வாலிபன். அந்த போதையை சிலர் உபயோகிக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த போதை என்பது எப்படி இருக்குதுன்னா, ஒரு பக்கம் மருந்தாக இருக்கிறது. போதை ஒரு மருந்துயா. இதை நீ அறியலைன்னா என்ன மனுஷன்யா? அறிவுள்ள மனுஷனே கிடையாதுயா நீங்கள்லாம். போதையும் ஒரு மருந்து. அடுத்தால அவனுக்கு ஒரு விருந்து. இப்போ பார்ட்டி வைக்காங்க, ஒரு கோயில் கொடை விழா, திருவிழா, அங்கன்னு எங்கே பார்த்தாலும் இந்த போதை அவங்களுக்கு ஒரு விருந்தாக இருக்கிறது. அடுத்தால அவங்க உடலுக்குள்ளே உள்ளே போன உடனே அந்த மயக்கமானது அவங்களுக்கு ஒரு சொர்க்கமாக இருக்குது. இதை எல்லாரும் விரும்புகிறார்களானா கண்டிப்பாக இல்லை. டோட்டல் கிடையாதுயா. பீடி புகையை கண்டாலும் சரி, தண்ணி அடிக்கிறவனால ஒதுங்கி போயிடுவான், ஓடி போயிடுவான். அந்த வாடையே ஆவாதியா எங்களுக்கு. ட்ரிங்க்ஸும் பிடிக்காது, புகையும் பிடிக்காது, புகை இலையும் எங்களுக்கு இப்போ எதுவுமே கிடையாது. இன்றைக்கி அவனுக்கு தான் நிறையா ஹார்ட் அட்டாக் வந்துக்கிட்டு இருக்கியா தெரியுமா? இயற்கை மூலிகை மருந்துயா. ஹார்ட் அட்டாக் யாருக்கு வருது? நல்லா கணக்கெடுத்து பாருங்கள். இயற்கை போதை. அப்போ இந்த போதை மருந்தாகவும், மருந்து என்ன, இன்றைக்கி கூட அன்றைக்கி டாஸ்மார்க் கடையை மூட போகிறான் அப்படி இப்படிங்காங்க. அதில் அந்த பேட்டி கொடுக்குற என் அன்பு சகோதரர்கள் போதை விரும்பிகள் யா, அடிமை அல்ல யாரும், விரும்பிகள். எங்களுடைய மன வெறுப்பு வேதனைக்கு, மன அழுத்தத்துக்கு குடிக்கும், அது வேணும். சொல்லுதாங்களா இல்லையா? மன அழுத்த வெறுப்புக்கு குடிக்கும். இதில் சந்தோஷத்துக்கு குடிக்கவும் கொஞ்சம் பேர், வெறுப்பு வேதனை குடிக்க அதுக்கு அதிகம் பேர். மருந்தாக இருக்குது, அழுத்தத்தை போக்குது. அடுத்தல எங்களுக்கு நாங்கள் கடினமாக உழைக்கிறோம், அந்த உழைப்புக்கு கொஞ்சம் இது போனால் உடம்புக்கு ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கி. அதிகமாக அடித்தாங்கன்னா படுத்துருவான், வேலை பார்க்க முடியுமா? ஒரு லிமிட்டை அடித்தா தான் எங்களுக்கு கொஞ்சம் உடம்பு நரம்பெல்லாம் இயங்குது, வேலை செய்யறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறான். இன்னும் ஒரு பக்கம் ஜாலியாக அடித்தாதான் எங்கள் உடம்பே சும்மா கதன்னு உச்சியிலேருந்து உள்ளான மாதிரி ஏறுது. ஏறினோன்னு எங்களுக்கு சொர்க்கமாக இருக்குயா. சொர்க்கம் எங்கே இருக்குது? போதையில் இருக்குங்க 100 பக்கம். எது? அப்போ இது ஒரு மருந்தாகவும் விருந்தாகவும் சொர்க்கமாக இருக்கக்கூடியது போதை. உலகெங்கும் நாடெங்கும் வேறு எந்த நாட்டிலையும் போதை இல்லாத நாடு இருக்காயா? இயற்கை போதையை கொடுக்க வேண்டும், செயற்கை போதையை ஒழிக்கணுயா, குறைக்கணும். இல்லை குறை, விலையும் குறையா. 200 மில்லி ஒரு குவார்ட்ரு போட்டு 100 ரூபா. ஏன் ஆந்திராவில் குறைக்கலையா? எல்லாம் இலவசம் குடிக்கி, அது இலவசம், இது இலவசம். என்னையா இலவசம்? இந்த ஆம்பளைக்கு ஆண்களுக்கு மன நிம்மதிக்கு சொர்க்கமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த போதை விலையை குறைக்கக்கூடாதா? ஏன் குறைக்கக்கூடாதியா? மொத்தமாக கொள்ளையடிக்குன்னு பார்க்காதீங்கய்யா. கொஞ்சம் அரசுக்கு வருமானம் வரணும். எதிலேருந்து வரணுமோ அதை பாருங்க ஐயா. 200 மில்லி ஒரு ஆளுக்கு ஒரு குவார்ட்ரு. இதில் நித்தம் அடிக்கவனும் இருக்கான், வாரத்தில் ஒரு நாள் அடிக்கவனும் இருக்கான். தீபாவளி பண்டிகை, கிறிஸ்மஸ்ஸு, ரம்ஜான், இப்படி பண்டிகை காலங்களில் குடிக்கிறவங்க மட்டும் இருக்காங்க. சாப்பிட்டா அந்த கறியும் சாப்பிட்றது கொஞ்சம், அது ஒரு ஜாலி, பண்டிகைக்கு மட்டும். இப்படி இந்த போதைக்குள்ள விரும்பிகள் நிறைய இருக்காங்க. யாரும் அடிமை அல்ல, போதைக்கு அடிமையாக யார் இல்லை. இந்த போதை என்பது உனக்கு அடிமையாக இருந்தால், இந்த போதை இருந்தால் அவ்வளோதான், ஒரு அளவு லிமிட்டு. இதுக்கு மேலே ஒரு சொட்டு கூட குடிக்கக்கூடாது. ஒரு கோட்டர்னா கோட்டர் தான், அதுக்கு மேலே வேண்டவே வேண்டாம். அந்த மன கட்டுப்பாடு, அடக்கம் வேணியா, மன அடக்கம் வேணியா. அவன் தான் அறிவுள்ள மனுஷன். மன அடக்கம் இல்லாதவன் என்ன சொல்கிறது? அரக்கன்னு சொல்லவா, பாவின்னு சொல்லவா, அசுரன் சொல்லவா? இன்னைக்கு போதை அறிவை முடக்கி அவன் மனதை கெடுத்து அவன் பாதையே மாற்றி விட்டு வாழ்க்கையெல்லாம் சீர்குலைஞ்சிட்டு நிறைய பேர் செத்து போனான், நிறைய பேர் நோயாளியாக இருக்கான். இந்த சாராயத்தை குடித்து அதிகமாக குடித்து நோயாளி ஆனவனுக்கும் உதவி தொகை கொடுங்க ஐயா. இன்றைக்கி பொண்டாட்டி உழைச்சி போட்டுக்கிட்டு இருந்திருக்கா,
பிள்ளைகளையும் கணவனையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கா. இவன் குடிச்சு குடல் கெட்டு இன்னைக்கு வேலை செய்ய முடியாமல் நிறையா பேர் வீதிக்கு வந்துட்டாயா. அவர்கள் புற உதவித்தொகை கொடுக்க வேண்டும். நீங்கள் அடித்த அந்த லாபத்தில், அந்த கொள்ளையில், அந்த போதைக்கு அடிமையாக்கி வசூல் பண்ண பணத்தில் இன்னைக்கு நோயாளியாக இருக்கவங்க கொடுக்கணும். கொஞ்சம் கொடுத்தா நல்லது. அப்போ அந்த போதை என்பது உனக்கு அடிமையாக இருக்கும். உனக்கு அடிமையாக இருந்தால் நீ குடிச்சிருக்கதே தெரியாதியா. நீ போதை போட்டிருக்கிறாய் என்பது கூட தெரியாது, வெளியில் தெரியாது. அடக்கமாக இருந்துருவேன், நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குவேன், வேலை பார்ப்பேன், எல்லாம் நீட்டாக நடக்கும். வீட்டில் பொண்டாட்டி நீ அடிக்க மாட்டேன், பிள்ளையை உதைக்க மாட்டேன், பிள்ளையுடைய தேவைகளையும் சரியான முறையில் பூர்த்தி செய்வேன். ஆனால் இதற்கு அதிகமாகிவிட்டால், போதைக்கு நீ அடிமையானால், அளவுக்கு மிஞ்சி எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டு காலையிலையும் குடிக்கிறது, மத்தியானம் குடிக்கிறது, இரவில் குடிக்கிறது, இப்படி குடிச்சிக்கிட்டே இருந்தால் வாழ்க்கை சீர்குலைந்து விடும். அதான் உங்களுக்கு தான் இலவசம் சைக்கிள் கொடுக்காங்க, கம்ப்யூட்டர் கொடுக்காங்க. நீ குடிச்சிட்டு போதையில் எப்படி போனான்னு ஏன் அவன் அந்த பணத்தை வீணாக்காமல் சேர்த்து வைத்திருந்து நல்ல இருந்தால் ஏன் அவங்க குழந்தைகளுக்கு சைக்கிள் எடுத்து கொடுக்க முடியாதா? தேவையான பொருள் வாங்கி கொடுக்க முடியாதா? எதை செய்ய முடியாது. இங்கே ஒரு பக்கம் போதைக்கு அடிமையாயிட்டு மறுபக்கம் இலவசம் கொடுக்கலாம். என்னையா நாடு இன்னைக்கு? நாட்டில் என்ன இருக்குது? இலவசமும் விலைவாசி உயர்வும் இருக்குது. ஒரு பக்கம் இலவசத்தை கொடுத்துட்டு மறுபக்கம் விலைவாசியை உயர்த்துறது தான் இன்றைக்கு ஆட்சியாக இருக்குது. என்னைக்கு இந்த தேவையில்லாத இலவசம் பூரா ஒழியுதோ அன்னைக்கு நாடு நல்லா இருக்குய்யா. ஓட்டுக்காக நாட்டின் பொருளாதாரத்துக்கு வேட்டு வச்சு இலவச திட்டம் போட்டு நாட்டின் பொருளாதாரத்தை நாசம் பண்ணிக்கிட்டு 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருக்காங்க அந்த அரசியல்வாதி பாவிகள். என் நாட்டில் பொருளாதாரம் வரலையா? அடுத்தால போதைக்கு வேறு அடிமை. அடுத்தால இதே போதையில் வாழ்க்கையே போதையா. வாழ்க்கையே போதையா. எனி டைமும் குடிச்சு எனி டைம் வாழ்க்கையே போதையா. இப்படி வாழ்க்கையே போதையா நீ சுற்றிக்கிட்டு இருந்தன்னா குடும்பத்தை பார்ப்பான் ஐயா. கடன் வாங்குவான், கடன் வாங்கி கடனாளி ஆகி தன் உடலையும் கெடுத்து வீட்டில் கடையில் விழுந்துட்டாம்னா உடனே செத்து போயிட்டா கூட பரவாயில்ல, சனியும் தொலைஞ்சின்னு போயிடலாம். இருந்துக்கிட்டே இருந்தால் அடுத்தல ஒரு மனைவிக்கு இந்த கணவன் என்பவன் கடைசி வரை இருக்க வேண்டும். இடையில பாடையில் போனால் வாழ்க்கையை நாசமாக போகும். யார் காப்பா? அப்போ வாழ்க்கையே போதை. இதற்குத்தான் ஒழுங்கு நடவடிக்கை கட்டுப்பாடு விதிக்க வேண்டும். என்னையா உங்கள் சிந்தனையும் செயலும் சரியில்லையா. எல்லாம் வாரம் பூரா செயற்கை போதையே குடிக்கலாமா? இயற்கை போதையே கொடுக்கக்கூடாது. செயற்கை போதையை கொடுத்து இயற்கை போதைக்கு தடை விதிப்பவன் ஒரு பாவி. செயற்கை போதை அமிர்தம், இயற்கை போதை என்ன விஷமாயா? விஷமா? எருமை காளமாடு பசுமாட சிவனா, எருமை யமனா. இதே மாதிரி தான் ஐயா பிரித்து பார்த்தான். 2 மாடு தான். அது காளமாடு பசுமாடு. அடுத்தால இங்கே எருமை மாடு. இந்த எருமை என்ன? அதுவும் பாலத்தான் கொடுக்கு, இதுவும் பாலத்தான் கொடுக்கு. அப்போ பசுமாடு கொடுக்கறது அமிர்தம், எருமை மாடு கொடுக்கறது யமன் கொடுக்கறது விஷமாயா? இப்படி பிரித்து பார்த்தார், இணைத்துப்பா. ஏன் கொடுத்தார்? இந்த 2 பாலுடைய வித்தியாசம் என்ன? இறைவனுடைய படைப்பை பாயா, அற்பத்தை பாரியா. குழந்தைகளுக்கு பெரியோர்களுக்கு கொடுப்பதற்கு பசும்பால், டீ, காஃபி, தயிர், ஐஸ்கிரீம்னு பல பொருட்கள். கடவுள் காடு இறைவன் கொடுத்தார் ஐயா. இதை பிரித்து பார்க்கலாம். யமன் சிவங்க, அதுமாரி சாராயத்தை சிவங்க, சிவமூலிகை, புகையிலை, இயற்கை மது, கல், அற்புதமான ஒரு மருந்தையும் திறக்கணும். அதை தடை விதிக்கவனுக்கு ஓட்டு போடாதையா. உன் உடலை பரிசுத்தப்படுத்தி நல்ல ஒரு அற்புதமான சக்தியை கொடுக்கிறது இயற்கை மது, கல். உன் வெப்பத்தை குறைத்து மஞ்சக்காமலை வராது, கிட்னி ஃபெயிலியர், டோட்டல் சர்வீஸியாகும் உடம்பு. அந்த வாயுலாம் வெளியில் வந்துடும், குடல் சுத்தமாயிரும், உடம்பு அப்படியே மின்னு மிளிருயா அந்த மதுவை குடித்தா. அதற்கு தடை. இவன் என்ன சாமியா? இயற்கை மது கொடுக்கவில்லை. அடுத்தல வாழ்க்கையே போதையா இருக்கிறவன்
தயவுசெய்து கல்யாணம் முடிக்காது. மனக்கட்டுப்பாடுல தான் திருமணத்தை முடிச்சுக்கிட்டு பிள்ளையை பெற்றுக்கிட்டு குடும்பத்தை நாசம் பண்ணார். வாழ்க்கை சொர்க்கம். திருமணம் எங்கே நிச்சயிக்கப்படுகிறது? சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது. சொர்க்கத்தின் திறப்பு விழா திறக்கிற அன்னைக்கு தான் சொர்க்கமாக இருக்குது. மாறி போக போக மக்கள் வாழ்க்கை நரகமாயிட்டு இருக்க. இணைந்தவர்கள் கடைசி வரை இணைந்து வாழ்கிறார்களா? சாந்தி மூர்த்த முதல் சமாதி வரை எத்தனை பிரிவினைகள் பிரிகிறாங்க. மனம் ஒன்றுபடவில்லை. அடுத்தால இது போதை, கிடைக்கிற காசெல்லாம் செலவழிச்சா அப்போ இந்த மனிதன் வாழ பிறந்தவன், ஆள பிறந்தவன், அனுபவிக்க பிறந்தவன். வாழ பிறந்தவன், ஆள பிறந்தவன், அனுபவிக்க பிறந்தவன். நிரந்தர உயிருக்கு சொந்தக்காரனா? இல்லை. மண்ணுக்கு உரமாக. மாண்டு போனவன் மீண்டும் பிறப்பதில்லை. பிறப்பு இறப்பு ஒரு முறையே, மறுமுறை இல்லை. போன ஜென்மமும் கிடையாது, அடுத்த ஜென்மம் பிறக்க போகிறதில்லை. ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. சூனியத்தை தான் நம்பினான், உண்மையான ஆன்மீகத்தை எவனும் நம்பலை. அப்போ வாழ பிறந்தவன் நல்ல முறையில் சந்தோஷமாக ஆனந்தமாக குடும்பங்கிற வாழ்க்கை வாழ பிறந்தவன். அடுத்தால ஆள பிறந்தவன், இந்த நாட்டையே ஆள பிறந்தவன். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களே. யார் யாருக்கு பொதுநல சிந்தனைகளும் அவன் தலையில் எவன் தலையிலலாம் அரசியல் ஆட்சி புரியன்னு பதவிக்கு அவன் வந்தே தீர்வான். அதை தடுக்க அவனும் முடியாது. ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஜோசியம் யார் வர வேண்டும் நிச்சயிக்கப்படுகிற முன்கூட்டி அவன் தலை வெளுத்து தலை விதிம்பாங்க. தலை எழுத்து வந்தே அதை தடுக்க எவனாலும் முடியாது. யார் வரணுமோ வருவார்கள், போகிறவர்கள் போவார்கள். ஆள பிறந்தவன் நாட்டை. ஆனால் நாட்டை ஆளாவிட்டாலும் பரவாயில்ல ஐயா, இந்த மக்களை வாழ வைங்க ஐயா, நல்ல முறையில் வாழ விடுங்க. இலவசத்தை கொடுத்து அதுக்கான இது எல்லாம் கடத்தில் இருக்குது. கஜனா காலியாம், 10 லட்சம் கோடி கடன். இதை யார் அடைப்பா? இப்போ வாங்கி வச்சுட்டு வந்தாங்களே இந்த அரசியல்வாதிகள், அவனும் அடைப்பாங்களா ஐயா? இதுக்கு முன்பு இருந்த ஜெயலலிதா அம்மா விட்டுட்டு போன கடன், அடுத்தால கலைஞர் விட்டுட்டு போன கடன், அடுத்தால ஐயா விடியலின் தளபதி மு.க. ஸ்டாலின்ஜி ஐயா, அடுத்தால எடப்பாடி பழனிசாமி ஐயா, இவங்கெல்லாம் ஆட்சியில் இவங்க வாங்கின இவங்களே அடைப்பாங்களா? ஏன் அவங்க தான் பல கோடி வச்சுருக்காங்களே, அடைக்கட்டுமே. யார் அப்படி இருக்கும்போது இந்த இலவசம்லாம் தேவையா? தேவையே இல்லை. இலவசம் என்னைக்கு ஒழியுதோ அன்னைக்கு தான் விலைவாசி குறையும், இல்லை விலைவாசியே குறையாது. ஏற்றிக்கிட்டே இருப்போம். ஆள பிறந்தவன் தரமான ஆட்சி இருக்க வேண்டும். தரமில்லாத ஆட்சிக்கு மக்கள்லாம் ஓட்டு போடாதீங்க. இனிமே நல்லா சிந்தியுங்கள். இந்த அரசியல்வாதிகள் என்ன செய்கிறாங்களோ அனுதினமும் சிந்தியுங்கள். பேப்பர் பார்த்தா போதாது, செய்தியை பார்த்தா போதாது, கவனியுங்கள். இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் கவனிக்கலை. ஓட்டுக்கு ரூபா நோட்டை வாங்கி ஓட்டை போட்டுட்டிய. இனிமேலாவது சிந்தியுங்கள். ஓட்டு போட காசு பாவ பணத்தை வாங்காதீர்கள். அப்போ ஆள பிறந்தவன், அனுபவிக்க பிறந்தவன். இந்த அனுபவிக்கிறதுல என்னையா இருக்கு? அனுபவிக்கிறதுல என்ன இருக்கு? அதுவும் 60க்குள் இறைவன் கொடுத்த அனைத்தையும் ஒன்று தின்று நீ வெறுக்கணும்னு இருக்கு. பண்டம் பலகாரம் கறி மீனா தின்னு வெறு 60க்குள். அதற்கு பின் குறைன்னு ஒரு கணக்கு இருக்கு. அப்பா எல்லாம் நம்மோடு பிறந்த மற்ற உயிரினங்கள் எதற்காக இது உண்டா? இந்த அனுபவிக்கிறது உண்டா? இதிலே போதையும் என்று கொண்டு இருக்கிறது. போதை இது அனுபவிக்கிறதுல ஒன்றியா? அதை ஏன் ஐயா தடுக்க? சரியா ஒரு கண்ட்ரோல் கொண்டு வாய்யா. குடிச்சிட்டு பார் இருக்கக்கூடாது, வீட்டில் போய் தான் குடிக்கணும். ஓப்பன் பாட்டிலே ஓப்பன் பண்ணணும். வெளியில் இடையில அங்கே இங்கே தெருவில் வீதியில் மூளை முடுக்கில் ஆத்தாங்கரையில் குளத்தாங்கரையில் மரத்தை அடியிலன்ட்டு ஓப்பன் பண்ணுனா போய் 3 பட்னி சிறையில் போடுங்க. 3 நாள் உடம்பு நல்லா சர்வீஸ் ஆயிரும். அவனுக்கு சர்வீஸ் பண்ணுறது தான் 3 நாள் போடுங்க. அதுமாரி அங்கே குடிக்கிறத பார்த்தாலே ஆம்பளை கூட போக முடியல, பயப்படுதான். குடிச்சிக்கிட்டு இருக்கானுங்களே என்னத்தையும் அடிச்சு விடுவானோ பிடுங்கிடுவானோ நம்மகிட்ட இருக்குதுன்னு பயப்படுறான். ஆம்பளே பயப்படுதான். அப்போ பெண்களுக்கு என்ன போகணியா, பய உணர்வு போகணும். இப்போ தமிழ்நாடே பாருதான் ஐயா, எங்கே பார்த்தாலும் பாருதான். இப்படி இருந்தால் பயம் இல்லாமல் வாழ முடியுமா? பெண்கள் வெளியில் வர முடியுமா? துணிஞ்சு எங்கேனாலும் பெண்கள் போகணும், ஆண்களும் போகணும். ஆணுக்கு ஒரு நீதியில் சமத்துவம், சமநீதி தான் எல்லாத்துக்கும். அதை மாற்ற எவனாலும் முடியாது. அப்போ அனுபவிக்க பிறந்தவன். இதில் இயற்கை போதை இருக்குது, செயற்கை போதையும் இருக்குது. செயற்கை போதையை கொடுப்பாகலாம்.
ஆனால் இயற்கை போதையே கொடுக்க மாட்டான். என்னையா, இறைவன் கொடுப்பதை தடுப்பவன் பாவி, அறியாதவன் உணரானோ. இன்னைக்கு நம்ம உறங்கி கொண்டிருப்பதே, தூங்கி கொண்டு இருப்பதே சிவமூலிகையும் புகையிலையும், உறங்குவதற்காக கொடுக்கப்பட்ட மூலிகை. இப்போ அந்த மூலிகையும் அந்த சிவமூலிகைங்கிறதையும் சாரை அதனுடைய ஆயிலை புழிஞ்சி எடுத்துட்டு வெறும் சக்கையை தான் கொடுக்கான். இந்த தமிழ்நாட்டில் உள்ள சக்கையை தான் ஊதிக்கிட்டு இருக்கான். இறைவன் கொடுத்த இயற்கை போதையை பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். இறைவன் கொடுத்த இயற்கை போதையை கூட புகைக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னா சுதந்திரமா என்னையா நாடு? என்ன நாடு அது? என்ன விஷமா? விஷத்தை தூவிட்டான் மக்கள் உள்ளத்தில். அது தீண்டத்தகாத ஒரு மூலிகைன்னு மக்கள் உள்ளத்தில் பொய்யை விதைத்து விட்டான் இந்த மூடவாதிகள். சக்க அதை போட்டு எரிக்கான். அது எப்பேற்பட்ட ஒரு மருந்து தெரியுமா ஐயா? நானும் ஒரு காலகட்டத்தில் அடித்தவன் தான் ஐயா. இந்த போதை என்பதை இந்த உடலும் இந்த மனமும் அறிந்தது ஐயா. அந்த போதை என்ன, இந்த போதை என்ன, ஏன் கொடுத்தான் இறைவன் இதையெல்லாம்? அறிய அறிய உணர்ந்தேன், புரிந்தேன், தெரிந்தேன். அதுமாரி சிவமூலிகை என்பது அவன் மன வேதனைக்கும் வெறுப்பையும் அழுத்தத்தையும் போக்கக்கூட ஒரு மெகா மருந்தியா. இதற்கு நிகரான ஒரு மருந்தே கிடையாது. ஆண்மை குறைவுக்கும் அதுதான் மருந்து. இந்த உடம்பில் உள்ள உறுப்புகள், இதயம், நுரையீரல், உள்ளே இருக்கிற உறுப்புகள் அத்தலாயும் உள் உறுப்புகளை இயங்கச் செய்யும். அது பம்பிங், அழுத்தத்தை கொடுக்கும். நரம்புகள் சீராக செம்மையாக செயல்படும். இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். பம்பிங், அழுத்தம் கொடுக்க 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 அந்த உடம்பே அழுத்தத்தில் தான் ஓடுதியா. அழுத்தம் இருக்க ஒரு நாள் அல்ல ஒரு நாள் பித்தம், நம் நெஞ்சிலே கட்டியிருக்கும் பித்தத்தை வாமிட்டு எடுத்து வெளியில் கொண்டு வரும். அதனால இது எல்லாரும் குடிக்கானா? இந்த உடம்புல தான் போதையில் தானே வளருது இந்த உடம்பே. விரும்புகிறவன் விரும்பிகள், போதை விரும்பிகள். அப்போ நீங்கள்லாம் செயற்கை போதை பூரா குடிக்கலாம். இயற்கை போதை பயன்படுத்தக்கூடிய என்னை போன்ற சிவனடியார்கள், சாது, சன்னியாசிகள், வண்டாரம், பரதேசி, இன்னும் நிறைய கலைஞர்கள். கலைஞருக்கெல்லாம் ரொம்ப பிடித்த ஒரு மூலிகை சிவமூலிகை, அந்த கஞ்சா தான்யா. கலைஞர்கள்லாம் யாருன்னு தெரியுமா? கலைஞர்கள் யாரெல்லாம் கலைஞர்கள்? இன்னும் நிறையா இருக்காங்க. இன்னைக்கு அதுக்கு தடை விதித்து 50 ரூபாய்க்கு வாங்கின இன்னைக்கு 500 ரூபாய்யா. அது சக்கையா, சக்க. பெண்களிடம் அதை விஷமாக தூவிவிட்டார்கள் இந்த பாவிகள். விஷம் விஷம் என்று. ஏன்னா அதில் வருமானம் கிடையாது. தடை இல்லைன்னா 50 ரூபாய்க்கு வாங்கினோம்னா ஒரு வாரத்துக்கு வச்சுருவான் ஐயா. ஒரு வாரத்துக்கு போதைக்கு எங்கேயும் போக மாட்டான், அலைய மாட்டான். அப்படி இருந்தது. அட்டவங்களுக்கு உறங்குவதற்காக கொடுக்கப்பட்டது. இதை தடை விதிப்பவன் ஒரு பாவி. நான் ஒரு ஆன்மீக மெஞ்ஞான சித்தன் ஐயா. ஒரு நேரம் உணவு எடுத்துக்கிட்டு உண்ணாமல் உறங்காமல் என்ன இந்த வீதியிலே திருவண்ணாமலை சரணாலயத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவன். கிரிவலப்பாதையிலே இடையில் எதுவும் உண்பது கிடையாது. காலை மாலை ஒரு நேரம் இந்த புகையிலே வேணும். அதுவும் இப்போ கிடைப்பது இல்லை. பயங்கர ரேடு. அதுவும் சாமியார் ஒரு பைய தொங்க போட்டு, இங்கே வா சாமியாரே, சாமியா இங்கே வா, உன் பைய தட்டு, அதை தட்டு, இதை தட்டு. இருக்கிறதையும் அந்த கஞ்சாவையும் பிடிங்கிட்டு, இருக்கிற காசையும் பிடி, பணத்தையும் பிடிங்கிட்டு என்ன நடக்கு கூத்து தெரியுமா ஐயா? எல்லோரும் வாழ பிறந்தது. அதுமாதிரி வீதிக்கு வந்தவனுக்கு ஒரு நிம்மதியை கொடுப்பது, மன அழுத்தத்தை போக்க மருந்தாக இருப்பது சிவமூலிகை. தடை நீக்கப்பட வேண்டும். இல்லையென்றால் அடுத்து மக்களாட்சி மலரும். மக்களாட்சியில் மனிதனுடைய அறிவையும் அவன் மனதையும் உணர்வையும் மதித்து அதுக்கேற்றது குடிக்கும். எல்லாரும் இந்த போதை விரும்பிகள் கிடையவே கிடையாது. கொடுத்தா கூட வேண்டான்றவான். யார் விரும்புகிறாளோ அது மாதிரி 16 வயசு 17 வாலிபன், அவன் என்ன குழந்தையா? ஏன் அவன் மன அழுத்தத்துக்கு அதை யூஸ் பண்ணக்கூடாதா? யாருக்கு தெரியாமல் அடிச்சுட்டு போய்யா. எவன் முன்ன உனக்கு அடிக்கணுமா? ஒரு குறை எவனை கூட்டணியே சேர்க்காத போதைக்கு ஒரு வீடியோ போட்டியே அடிச்சுட்டு போட்டு சிவனேன்னு சிவசிவான்னு போயிட்டே இருக்கணும். கூட்டணி போட்டு அடித்தாலே, கும்மாளம் போட்டாலே சண்டை தான் அன்றைக்கி. அதுமாதிரி லிமிட்டை தாண்டக்கூடாது. அப்போ இந்த மனிதனுக்கு அனுபவிக்க ஒரு சந்தோஷத்தை ஒரு விருந்தாக, அவனுக்கு உடம்புக்கு சொர்க்கமாக. செத்து போன பிறையா குடிக்க போகிறான். மாண்டு மண்ணுக்குள் போன பிறகு எவன் யார் எதை அனுபவிக்க போகிறான் ஐயா? உரமான பிறகு அதனால அனுபவிச்சுட்டு சாவட்டுமே. எல்லாத்தையும் அனுபவிக்க பிறந்தவன் தானே அந்த மனுஷன்.
அப்போ அதில் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை கட்டுப்பாடு விதித்தால் யாராட்டு குடிச்சிட்டு வந்து வெளியே நான் பெரிய ரவுடி சாண்டி, நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பன் யார் தெரியுமா, எங்கள் தாத்தா யார் தெரியுமா, அவர் பெரிய ரவுடி, ரவுடிக்கு பிறந்த கேடின்னா தூக்கி போட்டி அவளை பட்டினி சிறையில். ஒரு ஃபோன் கால் போதும், உடனே வந்து நம் அதிகாரிகள் காவல்துறை காக்கும் தெய்வமாக இருக்கக்கூடிய தூக்கிட்டு போயிடுவாங்க ஐயா. ஒழுங்கு நடவடிக்கை கட்டுப்பாடு. போதையும் ஒரு மருந்து, விலையை குறைக்க வேண்டும். எல்லாம் இலசமாக குடிக்கல. 200 மில்லி போடியா ஒரு கோட்டரே, 2 ஆட்டை 100 மில்லி குடிச்சிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். அடுத்தால இன்னைக்கு 2 ஹோட்டரு 3 ஹோட்டரு 4 ஹோட்டரு கடித்தாலும் போதே இல்லை அப்படிங்க. என்ன பண்ணினீ ஐயா, கூட 2 பாட்டில் குடிக்கட்டும்னா அந்த ஒரு கோட்டருக்குள் அவன் தாகம் தீர வேண்டும். அவன் போதை தாகம் தீர வேண்டும். ஒரு கோட்டரில் 100 ரூபாய்க்கு மேலே நம்ம யாரும் செலவழிக்கக்கூடாது. பொம்பளையாளுக்கு மட்டும் பஸ்ஸில் ஓச்சி என்னையா ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி, என்ன ஓசியே வேண்டாம், நாசமாக போயிடும் நாடே. ஓட்டுக்காக இனி இலவசம் திட்டம் போடுவதை நிறுத்த வேண்டும். மக்கள் எல்லோரும் வாழ நல்ல வழிகாண வேண்டும். எல்லோர் பையிலையும் பணம் இருக்க வேண்டும், பொருளாதாரம் இருக்க வேண்டும். பிணமாகும் வரை பிணமானவின் பணம் தேவையில்லை. தேவையா? கோடி கோடியாக குமிச்சு வச்சிருக்கோம்லாம் கேடிகளையா. தர்மத்தை செய்யாமல் கோடி, அவற்று 10,000 கோடி இருக்குது, 22,000 6,000 10,000 கூடையா. சில கோடியை ஏழைகளுக்கு வறுமையாது போமியா, ஒரு 2-2 லட்ச ரூபா கூட கொடுத்தா எனக்கு குறைஞ்சா பேர போகுத. நீ கொஞ்ச நாள் மண்ணுக்குள்ள வச்சு சாவ போகிற, உரமானவரை கொடுக்க போறியா அந்த தர்மத்தை? என்னால் முடியுமா? கொடுக்க முடியுமா? உடம்பில் உயிர் உள்ள போதே தர்மத்தை விதைத்து செல். அவரவர்கள் விதைக்கும் தர்மம் அவரவர்களுக்கே, அவரவர்கள் பிறப்புக்கெந்தி வேறொருவர் அல்ல. விதைக்கும் தர்மம் வீண் போகாது, விதைக்க விதைக்க குறையாது, விதைக்காமல் நிறைவு பெறாது. நிறைவு பெற்றுவிட்டால் எடுக்க எடுக்க குறையாது. அவரவர்கள் கொடுக்கும் தர்மம் அவரவர்களுக்கே, அவரவர்கள் பிறப்புக்கே, அவர்கள் வாரிசுக்கன்றி வேறு ஒருவருக்கு இல்லை இல்லை இல்லை. மனிதனாக பிறப்பது பெரிதல்ல, மனித தர்மத்தோடு வாழ்வது பெரிது. உங்கள் தோழன் அருட்ஜோதி மைந்தன். God bless you. God